ஈரானின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இதற்கு பதிலடியாக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் இலக்கு வைக்கப் போகும் ஈரான். இதற்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய சக்தி மூலங்களை ஈரான் குறிவைக்கப் போகின்றதா? இதற்கான வாய்ப்பை ஈரானுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புமா வழங்கியுள்ளார்கள். எல்லா திசையிலும் பொளந்து கட்டும் ஈரானின் அதிரடியான தாக்குதல்களும் பற்றி எரியும் அடிமை அரபு நாடுகளும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்படும் அமெரிக்க சிப்பாய்களும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானுக்கு எதிராக விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல்களும் எச்சரிக்கைகளும் பற்றி எரியும் அமெரிக்க தூதரகங்களும் விமான நிலையங்களும் அடிமை அரபுகள் மூடி மறைக்கக்கூடிய பல உண்மைகளும் மத்திய கிழக்கில் உள்ள ஈரானின் ஆயிரக்கணக்கான உளவாளிகளும் இந்த உளவாளிகளுடைய தரமான நடவடிக்கைகளும் இது ஈரான் அப்டேட்டின் 21வது காணொளியாகும். நேற்றிரவு பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய காணொளி ஒன்றை பதிவிட்டிருந்தேன். அல்-அக்ஸா மசூதியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் ஈரானிய ஜனாதிபதியின் சர்ச்சை தொடர்பாகவும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் தொடர்பாகவும் ஈரானிய இராணுவத்தின் மிக முக்கியமான அறிவிப்புகள் தொடர்பாகவும் பல தகவல்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய காணொளியை பதிவிட்டிருந்தேன். மேலும் குறித்த காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி காணொளியை பார்வையிடலாம். நேற்றிரவு ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியானின் சர்ச்சைகளை தொடர்ந்து ஈரானிய இராணுவமும் ஈரானின் காத்தமல் அன்பியா இராணுவ தலைமையகமும் முழுமையான விளக்கங்களை தெளிவுகளை வழங்கியிருந்தன. ஈரானினுடைய நிலைப்பாட்டையும் உறுதித்தன்மையையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து ஈரானின் உறுதியை வெளிப்படுத்தும் வகையில் ஈரானிய IRGC இராணுவம் அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்தது. அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் வீரியமாக ஆரம்பிக்கப்பட்டன. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் இருக்கக்கூடிய மரீனா 23 டவரை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த கட்டிடமானது துபாயிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான குடியிருப்பு கட்டிடமாகும். துபாயிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் குறித்த குடியிருப்பு கட்டிடத்தில் தான் தங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிகாரிகளும் CIA உளவு பிரிவினுடைய மிக முக்கியமான மூத்த அதிகாரிகளும் குறித்த குடியிருப்பு கட்டிடத்தில் தான் தங்கியுள்ளார்கள். மேலும் இவ்வாறு அமெரிக்க அதிகாரிகளையும் CIA மூத்த உளவாளிகளையும் கொண்டிருக்கக்கூடிய அறையை இலக்கு வைத்து ஈரானிய ட்ரோன்கள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. இந்த தாக்குதல் காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் இந்த தாக்குதலிலே அமெரிக்க அதிகாரிகளும் CIA உளவு பிரிவினுடைய மூத்த அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் மூடி மறைத்து விட்டது. இதற்கு முன்பு மேற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காகவும் அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்காகவுமே அவர்களுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காகவுமே இவ்வாறு இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்து வருகின்றார்கள். மேலும் அமெரிக்காவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காண்பிப்பதற்காகவும் அமெரிக்க அதிகாரிகள் தொடர்பான CIA தலைமைகள் தொடர்பான இழப்புகளையும் மூடி மறைக்கின்றார்கள். அத்தோடு இந்த ட்ரோன் தாக்குதலின் போது குறித்த ட்ரோனினுடைய சில பாகங்கள் மெரினா டவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் வீழ்ந்திருந்தன. மேலும் இந்த பாகங்கள் காரொன்றில் வீழ்ந்து குறித்த காரானது தீப்பற்றி எரிந்தது. மேலும் குறித்த காரிலே பயணித்த ஆசிய நாட்டை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த மெரினா 23 டவரை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதலாகவே ஐக்கிய அரபு அமீரகம் அடையாளப்படுத்தியுள்ளது. ஈரானிய தாக்குதல்களுக்கு பயந்து இராணுவ அதிகாரிகளையும் CIA உளவாளிகளையும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தங்க வைத்திருப்பது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிழையே. இதே போன்றுதான் தற்போது ஒட்டுமொத்த அடிமை அரபு நாடுகளிலும் குடியிருப்பு கட்டிடங்களிலும் குடியிருப்பு பிரதேசங்களிலுமேயே அமெரிக்க அதிகாரிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். மிக முக்கியமான மூத்த CIA உளவாளிகள் மொசாட் உளவாளிகளும் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே 60,000 தொடக்கம் 80,000 வரையிலான சிப்பாய்களும் அமெரிக்க அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். கடந்த ஒரு வாரத்திற்குள் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளின் விளைவாக 15,000 தொடக்கம் 20,000 வரையிலான அதிகாரிகளை மாத்திரமே அமெரிக்காவினால் மீட்டெடுக்க முடிந்தது. எஞ்சிருக்கக்கூடிய 50,000க்கும் அதிகமான அதிகாரிகளும் சிப்பாய்களும் மூத்த உளவாளிகளும் அடிமை அரபு நாடுகளுக்குள் தான் மறைந்துள்ளார்கள். ஹோட்டல்களிலும் குடியிருப்பு பிரதேசங்களிலும் தஞ்சமடைந்துள்ளார்கள்.
அத்தோடு அடிமை அரபு நாடுகள் உச்ச ஊடக தணிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய பல தாக்குதல்கள் தொடர்பான விவரங்கள் மூடி மறைக்கப்பட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஈரானிய ராணுவம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதாவது 2 நாட்களுக்கு முன்பு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கடற்பரதேசத்திற்கு அருகாமையில் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த எண்ணெய் கப்பலை இழுத்துச் செல்வதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தின் காவல் படைக்கு சொந்தமான முசஃபா 2 என்கின்ற இழுவை படவை டக் போட்டை ஐக்கிய அரபு அமீரகம் களமிறக்கியிருந்தது. மேலும் இதன்போது ஈரானிய கடற்படையினர் குறித்த டக் போட்டை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 4 ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய காவல்துறையினர் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 3 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த தகவல்களை ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக மூடி மறைத்துவிட்டது. ஆனால் தற்போது பல ஊடகவியலாளர்கள் மூலமாக இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதே போன்று ஏனைய அடிமை அரபு நாடுகளிலும் உச்ச ஊடக தணிக்கைகள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. ஈரானிய இழப்புகள் தொடர்பான காணொலிகளை பதிவிடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அதிகளவானோர் தற்போது கைது செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அடுத்ததாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் கத்தாரில் இருக்கக்கூடிய கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது பிரின்ஸ் சுல்தான் அமெரிக்க கட்டளை தளத்தில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் நாங்கள் இந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்திவிட்டோம் என சவுதி அரேபியா அறிவித்திருந்தது. அதே போன்று கத்தாரிலும் 2 வெடிப்புகள் பதிவாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குவைத் மற்றும் பஹ்ரைனுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது குவைத்தினுடைய அமெரிக்க தளம் ஒன்றில் வெடிப்புகள் பதிவாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பஹ்ரைனின் தலைநகரான மனாமாவிலே இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பிரதேசத்தில் குறித்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் வீழ்ந்துள்ளன. அத்தோடு குறித்த குடியிருப்பு பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய மூத்த அதிகாரிகள் தங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாகவே குறித்த குடியிருப்பு பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் எங்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களில் வீழ்ந்துள்ளன. இதனால் மிகப்பெரிய தீ ஏற்பட்டுள்ளது. ஈரான் எங்களுடைய மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்கின்றது என ஈரானினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நாங்கள் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை என பஹ்ரைனினுடைய உள்துறை அமைச்சகமும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. ஆனால் உண்மையில் குறித்த பிரதேசத்திலே அமெரிக்க அதிகாரிகள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அத்தோடு மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஈரானிய உளவாளிகள் செயற்பட்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக பஹ்ரைனுக்குள்ளே அதிகளவான ஈரானிய உளவாளிகள் இருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உளவாளிகளையும் ஈரான் முழுமையாக ஆக்டிவேட் செய்துள்ளது. இதற்கமைவாகவே ஒவ்வொரு அரபு நாட்டிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க சிப்பாய்களும் அதிகாரிகளும் மூத்த தலைவர்களும் எந்தெந்த பிரதேசங்களில் தங்கியிருக்கின்றார்கள், எந்தெந்த பிரதேசங்களுக்கு அவர்கள் செல்கின்றார்கள் என்கின்ற ஒட்டுமொத்த உளவு தகவல்களையும் ஈரான் பெற்றுக் கொள்கின்றது. இவ்வாறு பெற்றுக்கொள்ளக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாகவே தொடர்ச்சியான படுகொலை தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய ஆயிரக்கணக்கான உளவாளிகள் தற்போது மும்முரமாக செயற்பட்டு வருகின்றார்கள். அமெரிக்க நலன்கள் தொடர்பான முழுமையான உளவு தகவல்களை ஈரானுக்கு வழங்கி வருகின்றார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து பக்தாதில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் கிரீன் ஜோன் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதுவும் ஒரு படுகொலை தாக்குதலாகத்தான் அமைந்திருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து எர்பில் பிரதேசத்தினுடைய விமான நிலையத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து சுலைமானியாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்றை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். அமெரிக்க அதிகாரிகள் தங்கியிருந்த ஹோட்டலை இலக்கு இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானினுடைய இந்த துல்லியமான தாக்குதல்களினால் ஒவ்வொரு நாளும் 20 தொடக்கம் 40 வரையிலான அமெரிக்க சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொல்லப்பட்டு வருகின்றார்கள். அடுத்து ஈரானினுடைய இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அனைத்து பிரிவுகளும் உறுதியாக இருக்கின்றார்கள். IRGC இராணுவம், உளவு பிரிவுகள், நிர்வாக கட்டமைப்புகள் மற்றும் சமூக கட்டமைப்புகள் என்பன அனைவரும் முழுமையாக உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். எதிரிகளுக்கு உச்சடியை வழங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். மேலும் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வோம். இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்திருந்தார்.
இதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தது. ஈரான் எங்களுடைய நாட்டின் இறையாண்மையை மீறி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதற்கு மேலும் எங்களுக்கு இவற்றை பொறுத்துக் கொள்ள முடியாது. ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் முழுமையாக முடக்கப்பட வேண்டும். ஈரானோடு ஒப்பந்தம் எட்டப்படுமாக இருந்தால் ஈரானின் ஒட்டுமொத்த ஏவுகணை திறன்களையும் முடக்குவதற்கான ஒப்பந்தமாகவே அது இருக்க வேண்டும். இதற்கான முழுமையான ஆதரவை நாங்கள் வழங்குவோம். மேலும் ஈரானினுடைய ஒட்டுமொத்த ஏவுகணை திறன்களும் முடக்கப்பட வேண்டும். மேலும் நாங்கள் ஈரானினுடைய இந்த ஆக்கிரமிப்பை பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை என ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து பஹ்ரைனும் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே நள்ளிரவு வேளையில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான இரண்டாம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இன்றிரவு நாங்கள் ஈரானுக்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதற்கமைவாக ஈரானினுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்துமே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்தும் இன்னும் 3 பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் தளங்களில் மிகப்பெரிய தீ ஏற்பட்டிருந்தது. மேலும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதனால் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியாது. ஈரானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் தளங்களையும் முழுமையாக முடக்குவதன் மூலமாக ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்க முடியும். ஈரானுக்கு எதிரான போருக்கு பின்பும் ஈரானிய மக்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். இந்த ஆதரவை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஈரானினுடைய எண்ணெய் தளங்களை முழுமையாக அளிக்க வேண்டும். இதன் மூலமாக ஈரான் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஈரானிய மக்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளப்படுவார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானுக்குள்ளே இலகுவாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஈரானினுடைய தாக்குதல்களையும் குறைத்துவிட முடியும் என அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடுமே தற்போது ஈரானினுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை 2 நாட்களுக்கு முன்பே மேற்கொள்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டிருந்தது. இருப்பினும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு தேவையான வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் சரியாக வந்து சேரவில்லை. ஈரானின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரான் மேற்கொள்ளக்கூடிய பதிலடி தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகள் அரபு நாடுகளுக்கு தேவை. மேலும் இத்தாலி மற்றும் தென்கொரியாவிடமிருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பி வைக்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் 3 நாட்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தார். இவை தொடர்பாக காணொளிகளில் முன்பே குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதற்கமைவாக நேற்றைய தினம்தான் தென்கொரியாவிலிருந்தும் இத்தாலியிலிருந்தும் அடிமை அரபு நாடுகளுக்கு தேவையான வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் களமிறக்கப்பட்டிருந்தன. எனவே இந்த தைரியத்தில் தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஈரானிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அத்தோடு கடந்த 5 நாட்களாக ஈரானிய மக்கள் வீதிகளில் களமிறங்கி ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கான ஆதரவுகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானிய மக்கள் வீதிகளில் களமிறங்கி கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். நாங்கள் எதிரிகளுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்க வேண்டும். எதிரிகளுக்கு சொந்தமான அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் தாக்க வேண்டும். இதற்கு நாங்கள் பழி வாங்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அத்தோடு ஈரானிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதும் சவுதி அரேபியா எச்சரிக்கை அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. நாங்கள் ஈரானோடும் அமெரிக்காவோடும் பிரச்சனைகளை ராஜதந்திர ரீதியில் தீர்த்துக் கொள்வதற்கே விரும்புகின்றோம். பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கே விரும்புகின்றோம். மேலும் ஈரான் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் சக்தி மூலங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிராக களமிறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என ஈரானுக்கு எதிரான முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் என சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கம் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளது. நேற்றைய தினம் ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய தீவான கெஷாம் தீவிலே இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்தும் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் தற்போது எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஈரானினுடைய சக்தி மூலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளார்கள். அதாவது இதற்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்காவுக்கு சொந்தமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான சக்தி மூலங்களை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. இதன் ஆரம்பமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்தும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நள்ளிரவு வேளையிலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஹைஃபாவினுடைய துறைமுகத்திற்கு அருகாமையில் 2 வெடிப்புகள் பதிவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச ஊடக தணிக்கையை செயற்படுத்தி இருப்பதனால் இவை தொடர்பான காணொளிகள் வெளியாகவில்லை. மேலும் அடுத்த கட்டமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அடிமை அரபுகளும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளும். மேலும் இந்த தாக்குதல்களை இதற்கு பிறகு
பிறகு ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும். இதுவரைக்கும் சவுதி அரேபியாவில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்துமே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக சவுதி அரேபியா மற்றும் ஏனைய அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க நலன்களுக்கு சொந்தமான எண்ணெய் தளங்களையும் ஈரான் முழுமையாக இலக்கு வைக்கலாம். ஒருவேளை இந்த காணொலியை நீங்கள் பார்வையிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈரான் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கலாம் அல்லது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த தாக்குதல்களை ஆரம்பிக்கும். மேலும் இவை தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அடுத்த காணொலியில் இவை தொடர்பான முக்கியமான தகவல்களை பதிவிடுகின்றேன். எனவே தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.